ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்திமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவः ஆத்மன்யேவ ச சந்துஷ்டः தஸ்ய கார்யம் ந வித்யதே. யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவः ஆத்மன்யேவ ச சந்துஷ்டः தஸ்ய கார்யம் ந வித்யதே. இந்த 17வது ஸ்லோகத்துக்கான பாஷ்யம் பார்க்கணும். இந்த 3வது அத்தியாயம் கர்மயோகம். கர்மயோகத்தை பற்றி, கர்மயோகம் என்ன என்பதை சொன்னார். ஏன் கர்மயோகம் செய்ய வேண்டும், ஏன் கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டும், கர்மத்தை விடக்கூடாது, செய்ய வேண்டும், அதே சமயம் அதை ஏன் யோக பாவனையோடு செய்ய வேண்டும்ங்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் சொன்னார். அதற்கு நடுவில் இந்த 17வது 18வது 2 ஸ்லோகம் ஞான யோகத்தை பற்றி சொல்வதாக இருக்கின்றது. இல்லை, இது வரைக்கும் 16 ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகம் தான். அடுத்து 19வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை தொடர்ந்து சொல்ல போகிறார். இடையில் 2 ஸ்லோகங்கள் ஞான யோகத்தை பற்றி சொல்வதாக இருக்கின்றன. ஏனென்றால் ஒரு கேள்வி வருகின்றது, ஒரு கேள்வி வரலாம் என்று பகவானே, இப்படி ஒரு சந்தேகம் இதை கேட்கக்கூடியவர்களுக்கு வரலாம் என்பதற்காக பகவானே அதற்கு விடை சொல்வதாக இருக்கின்றது. கர்மத்தை ஒருவன் செய்ய வேண்டும், யோகமாக செய்ய வேண்டும். அப்படி செய்கிறதுனால சித்த சுத்தியானது ஏற்படுகின்றது. இது ஒரு காரணம். செய்யாமல் விடுறதுனால பாப்பம் முதலானவைகள் வரும். செய்யாமல், ஏன்னா கர்மத்தை ஒரு வேலையும் செய்யாமல் ஒருவராலும் இருக்க முடியாது. அப்போ தர்மத்தை கடைபிடிக்கலைன்னா என்ன பண்ணுவான், சும்மா இருக்க முடியாது, அதர்மத்தை கடைபிடிப்பான். அதனால் பாப்பம் முதலானவை வரும். அதனால் பக்குவம் இல்லாமல் ஒருவன் கர்மத்தை நிறுத்தக்கூடாது, அவசியம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் கர்மத்தை செய்கிறதுனால உலக இயக்கம் என்பதும் தேவை. கர்மாவினால தான் உலகம் இயங்குகின்றதுங்கிறதுக்கான சமூக காரணம், இயற்கை காரணங்களையும் சொன்னார். அதனால் கேள்வி வருது, இந்த கர்மாவை ஒருவன் மரண பரியந்தம் செய்ய வேண்டுமா? எது வரைக்கும் கர்மாவை பண்ணுறது? கண்டிப்பாக, ஏன்னா கர்மாவை செய்யாமல் விடுறதுனால இயற்கையினுடைய சுழற்சியில் கூட பாதிப்பு வரும்னு சொன்னாக்கா, அப்போ கண்டிப்பாக ஒருவன் எப்பொழுதுமே கர்மாவை செய்ய வேண்டும்ங்கிற கருத்து வருகின்றது. அதனால் ஞான யோகத்திற்கு வந்த பிறகும் ஒருவன் அவசியம் கர்மா செய்ய வேண்டுமா என்ற கேள்வி. அதற்கு விடையாகத்தான் இங்கே பகவான் சொல்கிறார், ஞான யோகிக்கு கர்மா இல்லை. ஞான யோகம் வரைக்கும், சித்த சுத்திங்கிற பலனை பெறுவது வரைக்கும் ஒருவன் கர்மாவை பண்ணலாம். அதன் பிறகு ஞான யோகத்திற்கு ஞான யோக நிஷ்டை வந்துவிட்டால் பிறகு கர்மா தேவையில்லை. அதனால் வேதாந்தம் படிக்க வந்தால் அப்போ கர்மாவை விட்டுறலாமா அப்படிங்கிறது இல்லை. ஞான யோக நிஷ்டை வர்ற பொழுது, ஞான நிஷ்டை வர்ற பொழுது கர்மா கட்டாயம் இல்லை. அங்கேயும் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படலை, கட்டாயம் இல்லை என்பது தான் கருத்து. அதனால் ஸ்ரவண மரண காலத்தில் நம்ம கர்மாவை செய்து தான் வரணும். நமக்கு முழுமையான சித்த சுத்தி வந்துருச்சா இல்லையான்னு தெரியாது. இன்னொன்று, சித்தம் எப்பொழுதும் மாறுபடக்கூடியது, அதனால் பண்ணிக்கொண்டே இருக்கிறது நல்லது. ஞான நிஷ்டை வந்த பிறகு நமக்கே இந்த கர்மா மேலே ஈடுபாடு இல்லாமல் போய்விடும், பற்று இல்லாமல் போய்விடும். அதன் பிறகு செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அதனால் விதி கிடையாது. இங்கே பூர்வ பட்சிகள் கர்மகாண்டிகள் சொல்கிறது, ஒருவன் மரண பரியந்தம் ஞானம் ஞான நிஷ்டை வந்தாலும் கூட கர்மாவை விடக்கூடாது, ஞான கர்ம சமுச்சயம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் நிச்சயம் என்று அந்த கட்டாயம் செய்தாக வேண்டும் என்பது இல்லைங்கிறது தான் ஆச்சாரியுடைய கருத்து. ஞானம் ஞான நிஷ்டை வந்துவிட்டால்
அவன் கர்மா செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை, அவன் விரும்பினால் செய்யலாம். அதனால் செய்யக்கூடாதுங்கிறதும் விதி கிடையாது, செய்யதே ஆக வேண்டும்னு விதி இல்லை. அது அவனுடைய சுதந்திரத்தில் இருக்குது, அவனுடைய விருப்பத்தில் இருக்கின்றது. இதுதான் சாஸ்திரத்தினுடைய கருத்து, இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு கட்டாயம் என்பதற்கும் சுதந்திரமாக செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கட்டாயங்கிற பொழுது இன்னொருத்தர் சுதந்திரமின்மைங்கிறது என்னது? இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அல்லது ஒரு சூழ்நிலையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்னொருத்தர் சொல்லி செய்கிறது அல்லது சூழ்நிலை நெருக்கடியினால் நம்மளால் செய்தே ஆகணும் அப்படின்னு இருக்குது. அல்லது ஒரு தேவை இருக்கிற பொழுது அதுவும் ஒரு கட்டாயம்தான். தேவை இருந்தால் கண்டிப்பாக எனக்கு இது தேவைனாக்கா அதுவும் ஒரு சுதந்திரம் இன்மை தான். அந்த தேவைக்கு அடிமையாகி தேவையை பூர்த்தி செய்வதற்காக நம்ம கர்மா பண்ண வேண்டியிருக்கு. அதனால் தேவை இருந்தால் கர்மா பண்ணலாம், அல்லது சூழ்நிலை நெருக்கடியினால் கர்மா பண்ணுவோம், அல்லது சுதந்திரமின்மை, யாரோ நம்மளை ஆள்றான் அவன் செஞ்சே ஆகணும்னு சொன்னால் செஞ்சே ஆகணும். இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கிற பொழுது செய்து தான் ஆக வேண்டும். ஆனால் சுதந்திரம் அப்போ அங்கே கட்டாயங்கிறது இருக்குது. கட்டாயம் நீ செய்து தான் ஆகணும்னாக்கா ஒன்றும் மீற முடியலைன்னா செஞ்சு தான் ஆகணும். அல்லது நமக்கு ஒரு ஆசை இருக்குது, தேவை இருக்குனாக்கா அது பூர்த்தி ஆகணும் அப்படின்னா கர்மாவை பண்ணி தான் ஆகணும். அதனால் கட்டாயங்கிற பொழுது அது சுதந்திரம் இன்மை. ஆனால் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒருவன் அவன் விரும்பினா செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். செய்யறது செய்யாமல் இருக்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவனிடத்தில் இருக்குது. அதான் சுதந்திரம். அதுதான் சுதந்திரம். வேலைக்கு போகிறதா வேண்டாமானா அதை நான் முடிவு பண்ணுறதுன்னா நம்மளுடைய கையில் சுதந்திரம் இருக்குது. இல்லை குடும்ப தேவைகளுக்காக சென்று தான் ஆக வேண்டும், இல்லை என்னுடைய குடும்பம் இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் என்னுடைய பசிதாகத்துக்கு நான் போய்த்தானே ஆகணும், பணம் சம்பாதிச்சு தானே ஆகணும். அப்போ தனிப்பட்ட தேவையாக இருக்கலாம் அல்லது சூழ்நிலை நெருக்கடி சமூக தேவையாக இருக்கலாம். அப்படி கட்டாயம் இருக்கிற பொழுது அங்கே சுதந்திரம் இல்லை. பந்தம்ங்கிறது இருக்குது. பந்தம்ங்கிறது இருக்கிற வரைக்கும் ஒருவன் கர்மாவை செய்து தான் ஆக வேண்டும். ஆனால் சுதந்திரமாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு சாய்ஸ் இருக்குது. அவன் விரும்பினா செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அதான் இங்கே சொல்கிறார், ஞானி சுதந்திரமானவன். கர்மயோகம் எல்லா ஞான யோகமானது எல்லா பந்தத்திலிருந்தும் ஜீவனை விடுவிக்கின்றது. அவன் முழு சுதந்திரத்தை அடைந்தவன். அதனால் அவனுக்கு அதற்கு மேலே யாரும் எந்த விதியும் சொல்ல முடியாது, சாஸ்திரம் கூட சொல்ல முடியாது. சாஸ்திரம் கூட அவனுக்கு ஞானிக்கு விதி சொல்ல முடியாது. சன்னியாசிக்கு தர்மம் இருக்குது, சந்நியாச தர்மங்கிறது இருக்குது. ஆனால் ஞான நிஷ்டையில் இருக்கிறவனுக்கு எந்த நியத்தியும் இல்லை. அதனால தான் அது அத்தியாசிரமி அப்படின்னு கூட சொல்லப்படுது. நம்ம சூத்திர சம்ஹிதையில் அதெல்லாம் பின்னாடி வரும், அதை பற்றிய வர்ணனையெல்லாம் இருக்குது. அத்தியாசிரமினா சந்நியாச ஆசிரமத்தையும் கடந்தவனாக இருக்கு. ஏன்னா சந்நியாச ஆசிரமம்னா அங்கேயும் அதற்குன்னு சந்நியாச தர்மங்கிறது இருக்குது. துறவரவியல்னு பார்க்குறோம். அப்போ துறவரத்தில் துறவிக்கு என்ன தர்மங்கிறது அங்கே சாஸ்திர விதி இருக்குது. ஆனால் ஞான நிஷ்டையில் இருக்கிறவன்னா அவன் அத்தியாசிரமி. அவனுக்கு எந்த தர்மமும் விதி சாஸ்திரம் கூட சொல்ல முடியாது, ஈஸ்வரன் கூட அவனை கர்மாவை பண்ண வைக்க முடியாதுன்னா அப்படி சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதான் முழுமையான சுதந்திரம். அப்படி இருந்தால் தான் முழுமையான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அடைந்தவனாக அவன் இருக்கிறான். அதனால் இந்த கர்மயோகம் யாருக்கு அல்லது எதுவரை என்ற கேள்வி வருகின்ற பொழுது இது ஒருவன் ஞான யோக நிஷ்டையை அடைகின்ற வரைக்கும். யார் ஞான யோக நிஷ்டையை அடையவில்லையோ அது வரைக்கும் அவனுக்கு கர்மயோகம், அல்லது ஞான யோக நிஷ்டையை அடைகின்ற வரைக்கும் கர்மயோகம். அடைந்து விட்டால் பிறகு இல்லை, அடைந்தவனுக்கு இல்லை. அதான் இங்கே தெளிவுபடுத்துகிறார் பகவான் 17-18 ஸ்லோகங்களில். இந்த ஸ்லோகத்தினுடைய பாஷ்யம் பார்க்கணும். 17வது ஸ்லோகத்துக்கான இதுக்கு இந்த விஷயத்தை தான் முகவுரை ஆச்சாரியர் கொடுத்திருக்கிறார். அதை சென்ற வகுப்பில் பார்த்துருக்கிறோம். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்க்கணும், பாஷ்யம் பார்க்கணும். பாஷ்யம் படிக்கிறேன், திரும்ப சொல்லலாம், பிறகு அர்த்தம் பார்க்கலாம். யஸ்து சாங்கிய ஆத்மஞானநிஷ்டः ஆத்மரதிः ஆத்மனி ஏவ ரதிः ந விஷயேஷு யஸ்ய சஹ ஆத்மரதிः ஏவ ஸ்யாத் பவேத். இது ஒரு வாக்கியம். யக து யார், தூங்கிறது மாறாக. இது வரைக்கும் சொன்ன கர்மயோகம் கர்மயோகியை பற்றி சொல்லி கொண்டு வந்தார். இங்கே மாறாக ஞான யோகியை பற்றி சொல்லுகின்றார். அதனால் அந்த கருத்து
மாறுகிறதுங்கிறதுனால தூங்கிறது அதற்கு மாறாக, கர்மயோகிக்கு மாறாக. கர்ம அஞ்ஞானத்தில் இருக்கிறவன் அவசியம் கர்மாவை செய்தாக வேண்டும். அதற்கு மாறாக ஞானத்தை அடைந்தவன் அவனுக்கு கர்மா இல்லை. தஸ்ய காரியம் ந வித்யதே, அவனுக்கு செய்வதற்கு ஒரு காரியமும் இல்லை என்ற கருத்து. தூங்கிறது மாறாக, கர்மிக்கு மாறாக, அஜ்ஞானிக்கு மாறாக. அதனால் கர்மயோகிங்கிறத விட அஜ்ஞானிக்கு மாறாக ஞானிக்கு. அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் ஒருவன் கர்மாவை செய்தாக வேண்டும். ஞானம் வந்து விட்டால் அவனுக்கு யக, அதனால் யார் அப்படின்னு சொல்கிறார். யார் ஒருவன் ஆத்ம ஞான நிஷ்டக, ஆத்ம ஞானத்தில் நிஷ்டை அடைந்தவனாக இருக்கின்றானோ, ஸ்தித பிரஜையை அடைந்தவனாக இருக்கின்றானோ, அகம் பிரம்மாஸ்மி இதம் சர்வம் பிரம்மம், இந்த எல்லாமே இங்கே எல்லாமே பிரம்மம் என்று அதில் தெளிந்த ஞானமானது இருக்கின்றதோ அவனுக்கு அவன் எப்படி இருப்பான்? ஆத்ம ரதிகி, அவன் ஆத்மாவிடத்திலேயே ஈடுபாடு உடையவனாக, ஆர்வம் உடையவனாக இருப்பான். ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். ஆத்மரதிகிங்கிற சப்தத்துக்கு ஆத்மனி ஏவ ரதிகி, ஆத்மாவிடத்திலேயே ரதினா ரதனம், ஈடுபாடு, ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், அதிலேயே அவனுடைய மனமானது ரமித்து இருக்கிறது அப்படிங்கிறது. அதிலேயே அவனுக்கு ஈடுபாடு இருக்கும். ஆத்மா விஷயத்தில் தான் ஈடுபாடு இருக்கும். ந விஷயேஷு, விஷயங்களில் எவனுக்கு இல்லையோ, எவனுக்கு விஷயங்களில் ஈடுபாடு இல்லையோ, ஆர்வம் இல்லையோ, ஆத்மாவிடத்திலேயே ஆர்வம் இருக்கின்றதோ, ஆத்மா ஒன்றிடத்திலேயே ஈடுபாடானது இருக்கின்றதோ, ஆர்வமானது இருக்கின்றதோ, கவனமானது இருக்கின்றதோ, அவனுக்கு ஆத்மரதின்னு பேர். ஆத்மரதி. ஏன் விஷயங்களில் அவனுக்கு ஈடுபாடு இல்லை? ஆத்ம ஞானத்தினால. அப்புறம் அனாத்ம ஞானத்தினாலையும், ஆத்ம அனாத்ம விவேகத்தினால. அனாத்மா விஷயங்கள் எல்லாம் மித்தியாங்கிற தெளிந்த ஞானம் இருக்கிறதுனால அதில் பொய்ங்கிறதுல அதில் மயக்கம் வருமா? காணல் நீர் அது உண்மைன்னு நினைக்கிற வரைக்கும் தான் அதில் ஈடுபாடு வரும். அதில் எவ்வளவுதான் தாகம் இருந்தாலும் காணல் நீர் உண்மைன்னு நினைக்கிற பொழுது தான் அதில் பிரவருத்தியானது இருக்கும். உண்மை இல்லை, அது பொய்ன்னு தெரிஞ்சுட்டா எவ்வளோ தாகம் இருந்தாலும் அதை நோக்கி போவானான்னா போனால் இன்னும் தாகம் அதிகமாகிடும். போகாமல் இருக்கிறதா நல்லது. அதனால் அது பொய்ன்னு தெரிந்த பிறகு அதில் ஆர்வம் வராது, ஈடுபாடு வராது. அது சத்தியமாக இருக்கிற வரைக்கும் தான் அதில் ஈடுபாடு வருகின்றது. இப்போ அனாத்ம விவேகம் இருக்கிறதுனால ஆத்மாவிற்கு அந்நியமான அனைத்தும் மித்யா, பொய்யானது, கல்பனையானது, வெறும் தோற்ற மாத்திரமானது என்ற அந்த மித்யாத்துவ ஞானம் இருக்கிறதுனால அவனுக்கு விஷயங்களில் ஈடுபாடு வருவது இல்லை. சத்தியமான ஆத்மாவிலேயே மனது ஈடுபட்டு இருக்கின்றது. அப்போ ஆத்மாவை சிந்தனை பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இல்லை அந்த ஆத்மானந்தத்தை அனுபவித்து கொண்டு சதா அதிலேயே ரமித்து இருக்கிறது என்பது தான் அவனுடைய செயலாக இருக்கும். அவனுடைய செயல்னு என்னது? சும்மா செயல் இல்லாத செயல். அதனால் அவனுடைய செயல்னால் அவனுடைய கவனம் அதில் தான். ஏன்னா அங்கேயும் ஒன்றும் செயல் இல்லை. ஆத்மாவில் ஈடுபட்டு இருக்கிறனா அப்போ தியானத்திலேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. அதுவாக தான் இருக்குது. பேசாமல் இருக்கிறதுங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மனது இயல்பாகவே அங்கே லயமானதாக இருக்கின்றது. அதனால் சும்மா இருக்கிறதுங்கிறது ஒரு திட்டமாக இல்லாமல் இயல்பானதாக இருக்கும். அதான் ஆத்ம ரதிகி. ஏவ சியாத்னா பவேத், அவன் ஆத்மரதனாகவே இருப்பான். ஆத்மா ஒன்றிலேயே ஈடுபட்டவனாக இருப்பான். யார்? ஆத்ம ஞான நிஷ்டையை உடையவன். அப்புறம் ஆத்ம திருப்தஷ்ச, ஆத்ம திருப்தி, ஆத்மாவில் திருப்தி உடையவனாக இருப்பான். அதற்கு ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். ஆத்மனா ஏவ திருப்தக ந அன்னரசாதினா, அன்னம் முதலானவைகளில் அவன் அதில் திருப்தியை எதிர்பார்க்காதவனாக ஆத்மாவிலேயே திருப்தி உடையவனாக இருப்பான். ஆனால் திருப்தி தன்னிடத்திலேயே நிறைவடைந்தவனாக இருப்பான். ஆத்ம ஞானத்தினால ஆத்மா பூர்ணமானது என்ற அதனால் அதிலேயே அவனுக்கு திருப்தியானது இருக்கின்றது. நிறைவுணர்வு இருக்கும். சாமான்யமாக ஆத்ம ஞானம் இல்லாத பொழுது என்னது? விஷயத்தில் நமக்கு ஈடுபாடு இருக்குது. அந்த விஷயம் கிடைச்சா அது பூர்ணமாக இருந்தால், நிறைவாக இருந்தால் நிறைவுனா நம்மளுடைய மனதினுடைய நிறைவு விஷயத்தை சார்ந்து இருக்கிறாள். அன்னரசாதினா, அன்னம் முதலானவைகளில் இப்போ நிறையா சாப்பாடு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டா, இல்லை வடை பாயசத்தோடு விருந்து சாப்பிட்டா திருப்தினா, சாப்பாட்டில்
திருப்தி, சாப்பாட்டு ராமன்னா, சாப்பாட்டில் திருப்தி உடையவர், இல்லை விதவிதமான சினிமா முதலான காட்சிகளை பார்க்கறதுல திருப்தி என்று விஷயங்களில் திருப்திங்கிறது சாமான்யமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். அதில் முழுமையான திருப்திங்கிறது நிறைவானது வருவது இல்லை. ஒரு தற்காலிகமாக திருப்தி இருக்குது. ஆனால் ஆத்மா தான் பூர்ணமானது. அதனால் ஆத்மாவை அறிந்து கொண்டு ஆத்மா பூர்ணமானது ஆனந்தமானதுன்னு புரிந்து கொண்டவன் அதிலேயே திருப்தி அடைந்தவனாக இருக்கின்றான். தன்னில் தானே நிறைவடைந்தவனாக இருக்கிறான். தன்னுடைய நிறைவுக்கு, மன நிறைவுக்கு, திருப்திக்கு உலக விஷயங்களை எதிர்பாராதவனாக இருக்கின்றான். அதில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இது இருந்தால் தான் எனக்கு திருப்தி சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லை. எது இருந்தாலும் இல்லைனாலும் ஆத்மா பூர்ணமானது, அது சர்வ வியாபகமானது, சர்வமாகவும் அதுதான் இருக்கிறதுங்கிற அந்த ஞானம் அதிலேயே மனசு இருக்கிறதுனால குறைங்கிறது இல்லை. எங்கே குறை உணர்வு இருக்கோ அங்கே தான் விஷயத்தை நோக்கி போகிறோம். ஆத்ம ஞானம் நிறைவாக இருக்கிற பொழுது, ஆத்மா பூர்ணமானதுன்னு மனது அதிலேயே லயித்து இருக்கிற பொழுது விஷயத்தை நோக்கி போகிறதுக்கான அவசியம் இல்லை. அபூர்ணமான மச்சல பிரதிஷ்டம்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. பூர்ணமான பெரிய நீர்நிலை, நிறைவான நீர்நிலை சொந்தமாக இருக்கிறவன், அதுக்கப்புறம் சிறிய நீர்நிலைகளில் அக்கறை காட்டுவானான். அதனால் வரக்கூடிய பிரயோஜனம் என்னென்ன, அது அவன் எதிர்பார்த்து இல்லை, பூர்ணமாக இருக்கிறான். ஆனால் ஆத்மாவே, ஆத்ம ஞானமே அவனுக்கு முழுமையான திருப்தியை, அவனுடைய மனதை குறைவில்லாத ஒரு நிறையில் வைத்திருக்கின்ற. குறை உணர்வுங்கிறது மனதில் இல்லை. மனதில் குறை உணர்வு இருந்தால் தான் அதை நிறைக்கிறதுக்காக விஷயத்தை நோக்கி போகிறோம். குறை உணர்வே இல்லைனாக்கா இப்போ போயிடலையே, அது திருப்தி. அப்போ அந்த பூர்ண திருப்தியில் நித்திய திருப்தனாக இருக்கின்றார். ஆத்ம திருப்தக. ஆத்ம திருப்தச்ச. அடுத்த வார்த்தை மாணவக. மாணவகனா யக மாணவக. அதனால் யகங்கிற முன்னாடி இருக்கிறதோட சேர்த்துக்கொள்ளணும். யார், யாருனா யார், யக மாணவனா எந்த மனிதன், எந்த மனிதன். மனிதன்னா இங்கே ஆச்சாரியர் என்ன சொல்கிறார், மாணவகங்கிறதுக்கு மனுஷ்யக, மாணவங்கிற சப்தத்துக்கு மனுஷ்யக அப்படின்னு அர்த்தம். மனுஷ்யகனா ஆச்சாரியப்பட்டார் சந்நியாசின்னா. மனுஷ்யகனாக்க மனிதன்னா சந்நியாசின்னு போட்டார். மனுஷ்யக சந்நியாசின்னா. அதனால் எந்த மனிதன், எந்த மனிதன் ஆத்மரதியாக ஆத்ம திருப்தனாக இருக்கிறானோன்னா, அப்போ எல்லா மனிதர்களுக்கும் அது பொதுவாக இல்லை, சன்னியாசினால தான் அப்படி இருக்க முடியும்னு சொல்லி சன்னியாசின்னு போட்டார். அதனால் சந்நியாசி. அப்போ சன்னியாசிங்கிற பொழுது இந்த பாக்கிய சந்நியாசி, சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. புத்தியினால் அனைத்தையும் சந்நியாசம் செய்தவன். இதெல்லாம் மித்யா அப்படின்னு புரிந்து, ஆமாம், புத்தியில் மனசில் இருந்து மனசில் எல்லா விஷயங்களையும் உலகத்தை, உலகம் எல்லாம் வெறும் தோற்றம் என்று நீக்கியவன். மனதில் இருந்து ஆசை முதலானவைகளை, விஷயங்களை நீக்கியவன். மனதில் எந்த விதமான விஷயப்பற்றும் இல்லாமல் அதை நீக்கியவன் சந்நியாசி. அதனால் மனதில் சந்நியாச ஞானம் இருக்கிறவன், சந்நியாச புத்தியோடு இருக்கிறவன் அவன். அது வேறு, அது கர்மயோகத்தில். கர்மண்ய கர்மயஃப் பஷ்யேத் அந்த ஸ்லோகம் எடுத்துக்கணும். கர்மத்தில் கர்மாவை பார்க்கிறவன். அதனால் ஆத்மா நித்திய அகர்த்தா அப்படின்னு புரிந்து கொண்டு அகர்த்தாவாக இருக்கிறவன். அதனால் கர்மாவும் இல்லை, கர்ம பலனும் இல்லை என்று அனைத்தையும் கர்த்திருவம் போக்திருத்துவத்தை சந்நியாசம் பண்ணவன். அதனால் சன்னியாசின்னு எடுத்துக்கலாம். கர்த்திருவம் போக்திருத்துவம், அகங்காரம் மமக்காரம் அதை துறந்தவன். இன்னும் நான்கிறதோ, இந்த சரீரத்தை நான் நினைக்கிறதோ, விஷயங்களை என்னுடையதுன்னு நினைக்கிறதோ, அதை சத்தியம் நினைக்கிறதோ இல்லாதவன். அதனால் யான் எனது எனும் செருக்கறுப்பான். அதனால் யான் எனதுங்கிற செருக்க சந்நியாசம் பண்ணவன் அந்த சந்நியாசி. அதுக்கப்புறம் அடுத்த வரி, இரண்டாவது வரியில் ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டக, ஆத்மாவிடத்திலேயே மகிழ்ச்சி அடைபவனாக, ஆனந்தம் அடைபவனாக இருக்கிறவன். ஆச்சாரியருடைய விளக்கம், சந்தோஷக ஹி பாஹ்யார்த்த லாபே. படிக்கலாம். ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டக சந்தோஷக ஹி பாஹ்யார்த்த லாபே
சர்வஸ்ய பவதி தம் அனபேக்ஷ்ய ஆத்மனி ஏவ ச சந்துஷ்டः சர்வதः வீதத்ருஷ்ணः இத்யேதத். சந்தோஷோ ஹி, சந்தோஷம் என்பது பொதுவாக எப்படி இருக்குது? பாக்கியார்த்த லாபே, புறத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் விஷயங்கள் கிடைக்கிற பொழுது சந்தோஷம்னா. ஆனால் இது இருந்தால் சந்தோஷம், இது கிடைச்சா சந்தோஷம், இவ்வளவு பணம் இருந்தால் பேங்க் பேலன்ஸு இவ்வளவு இருந்தால் சந்தோஷம், ஒரு 4 வீடு இருந்தால் சந்தோஷம், 2 கார் இருந்தால் சந்தோஷம், வேறு என்ன, அப்படியே நிறையா இருக்குது. என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் போட்டிருக்கோம். வெளியே இருக்க விஷயங்கள் எல்லாம் இது இருந்தால், யார் யாருக்கு எது இருந்தால் சந்தோஷம்னு, அது இருந்தால் சந்தோஷம் நினைக்கிறார்கள். அது ஆளாளுக்கு வேறுபடுது. அதனால் பொருட்கள் புல விஷயங்கள் இருக்கிறதுனால சந்தோஷமானது பொதுவாக வருகின்றது. அதனால் சர்வசியன, எல்லா இடங்களிலும் எல்லோருக்கும் விஷயம் இருக்கிறதுனால சந்தோஷம் வருது. இந்த ஆத்ம ஞானிக்கு என்னன்னா, அதெல்லாம் எதையும் எதிர்பாராமல், அதை தம் அனபேக்ஷிய, அதெல்லாம் எதையும் எந்த உலக விஷயங்களையும் எந்த அர்த்தத்தையும் எதிர்பாராமல் ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டக, இவன் ஆத்மாவிலேயே மகிழ்ச்சி அடைந்திருப்பவனாக இருக்கின்றான். அதிலேயே அந்த ஆத்மானந்தமே அவனுக்கு போதுமான, அதிலே இருக்குது. அதுக்கு மேலே வேறு ஆனந்தம் இல்லை, ஆத்மானந்தமே அவனுக்கு இருக்குது. அதனால் ஆத்மாவே அவனுக்கு சந்தோஷத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது. மற்ற எல்லாருக்கும் புற விஷயம் சந்தோஷத்திற்குரிய விஷயமாக இருக்குது. அந்த விஷயம் கிடைச்சா மகிழ்ச்சினா, இவருக்கு ஆத்மாவிடத்திலேயே மகிழ்ச்சி. ஏன்னா ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது. ஆத்மா நித்திய ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, நான் அந்த ஆத்மா என்று புரிந்து கொண்டு அதிலேயே அவன் மனதை நிறுத்தி இருக்கிறதுனால பூர்ண ஆனந்தமானது இருக்கின்றது. நிறைவான குறைவில்லாத ஆனந்தம், பேரின்பமானது இவனுக்கு இருக்கின்றது. அதனால் விஷயங்களை பார்க்கறது இல்லை, விஷயங்களை எதிர்பார்த்து இவனுடைய ஆனந்தம் இல்லை. அதனால் உலக விவகாரங்களை பண்ணலாம், குடும்பத்தில் இருக்கலாம், விஷயங்கள் வரலாம். ஆனால் விஷயங்களை வர்ற பொழுது, விஷயங்களை அனுபவிக்கின்ற பொழுது அந்த விஷயத்திலிருந்து வரக்கூடிய ஆனந்தம் விஷயத்திலிருந்து வர்றதுன்னு நினைக்கிறது இல்லை. உண்மையிலேயே எல்லா ஆனந்தமும் ஆத்மானந்தம் தான். ஏன்னா ஒரே மெய்ப்பொருள் ஆத்மா தான். ஆத்மா தான் ஆனந்த ஸ்வரூபம். ஆனால் அது தெரியாததுனால அஜ்ஞானத்தில் என்ன நினைக்கிறோம்? விஷயத்தில் ஆனந்தம் இருக்குது, விஷயத்தின் வழியாக ஆனந்தம் வருதுன்னு நினைக்கிறோம். அதனால் விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் விஷயத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது, சத்தாக இருக்கிறது ஆத்மா தான். அதில் விஷயத்தின் மூலமாக விஷயத்தை அனுபவிக்கின்ற பொழுது என்ன ஆகுது? மனது லயமாகின்றது. மனது லயமாகிறதுனால சொரூபானந்தமானது வெளிப்படுகின்றது. அதனால் விஷயானந்தங்கிறதும் சொரூபானந்தத்தோட திவலை தான். சொரூபானந்தத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு அம்சம்தான். ஆனால் ஞானம் இல்லாத பொழுது அது விஷயத்திலிருந்து வர்றதுன்னு நினைத்து, அப்போ விஷயம் இல்லைன்னா துக்கம். ஆகவே மீண்டும் எனக்கு அந்த ஆனந்தம் வேணும்னா மீண்டும் விஷயம் வேணும்னு விஷயத்தை தேடி நோக்கி ஓடுகின்றோம். ஆனால் இவனுக்கு ஆத்ம ஞானம் இருக்கிறதுனால விஷயானந்தமும் ஆத்மானந்தான் தான். விஷயத்தை அனுபவிக்கின்ற பொழுதும் நம்முடைய சொரூபானந்தம் தான் வெளிப்படுகிறதுன்னு அவன் அறிந்திருக்கிறான். அதனால் விஷயம் இல்லாத பொழுதும் அவன் சொரூபானந்தத்தை அனுபவிக்க முடிகின்றது. அதனால் அவனுடைய ஆனந்தம் விஷயத்தை சார்ந்ததா இல்லை, விஷயத்தை எதிர்பார்த்தது இல்லை. இன்னொன்று, விஷயத்தில் ஆனந்தம் வருதுங்கிற அஞ்ஞானமானது இல்லை. ஆனந்தம் சொரூபத்தில் இருந்து தான் வருது. அந்த ஞானம் இருக்கிறதுனால விஷய சார்புங்கிறத அவன் எதிர்பார்ப்பது இல்லை, அது சார்பு கொள்வதே இல்லை. அதில் சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின்னா, எல்லா விஷயங்களும் இறைவனை சார்ந்திருக்கின்றது என்று புரிந்து விஷய சார்புகளை விட்டு இறைவனையே சார்ந்திருத்தல். இவன் ஆத்ம ஞானி, அதனால் ஆத்மாவையே சார்ந்திருத்தல். இறைவன் ஆத்மாவாக தான் இருக்கிறார்னா, அதனால் ஆத்மாவிலேயே அவன் ஆனந்தத்தை காண்பவனாக, ஆத்மானந்தத்தையே, அதனால் விஷயத்தை அனுபவிக்கின்ற பொழுதும் அது ஆத்மானந்தம்தான்னு புரிந்திருக்கிறான். அதனால் என்னென்னா, விஷயத்தின் மேலே வெறுப்புங்கிறது இல்லை. அதான் வெறுப்பு அப்படிங்கிறது பிராரப்தத்தினால், இந்த விதியினால் புண்ணியம் வேலை செய்கிற பொழுது விஷயம் வருது, விஷயத்தினால் ஒரு சுகம் வருது. அப்போ அந்த சுகத்தை அவன் வெறுத்து ஒதுக்கணும், ஐயோ இது நம்மளை மயக்கிறோம், ஏமாத்திரும், அது போயிடும் அப்படின்னு சொல்லி
அதையும் வெறுக்கணுங்கிறது இல்லை. உலகத்தில் விருப்பமும் இல்லை வெறுப்பும் இல்லை. பிராரப்தத்தினால ஏதோ சுகங்கள் வந்தாக்கா அதுவும் ஆத்மானந்தம்தான் அவன் எடுத்துக்கொள்கிறான். அதன் மேலே விஷயத்தின் மேலே வெறுப்பு கொள்வது இல்லை, விஷயத்தை பார்த்து பயப்படுறதுங்கிறது இல்லை. அதனால் விஷயத்திலிருந்து விலகி ஓடணுங்கிறதும் இல்லை, தேடி ஓடணுங்கிறதும் இல்லை. அஞ்ஞானத்தில் இருக்கிற பொழுது அதான் பண்ணுறோம். ஒன்று விஷயத்தை நோக்கி ஓடுதல், எதுக்கு? சுகத்துக்காக. எது சுகத்தை தரும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி ஓடுதல்ங்கிறது இருக்குது. அப்புறம் எதனால் துக்கம் வருதுன்னு நினைக்கிறோமோ அதிலிருந்து விலகி போகணும்னு நினைக்கிறோம். கயிற்றில் பாம்பை பார்த்தா ஓட்டம், சிப்பியில் வெள்ளியை பார்த்தாக்கா அங்கே பிரவருத்தி, நிவர்த்தி அல்லது பிரவருத்தி, ரெண்டுக்கும் விஷயம் காரணமாக இருக்குது. ஆனால் இவன் அப்படி விஷயம் காரணம் இல்லைங்கிறது, இந்த தோற்றம் மித்யா, துக்க காரணம் மித்யா, அவித்யா நீங்கிறதுனால துக்கத்துக்கான காரணமே இல்லை. அவனுக்கு விஷயத்தில் இருந்து துக்கம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன இருக்கு? துக்கம் வராதுன்னா ஆத்மா தான் எல்லாமா இருக்குது. அதனால் எல்லாமே ஆனந்தமாக இருக்கின்றது. அதனால் நிவர்த்திங்கிறதும் அவசியம் இல்லை, பிரவர்த்திக்கான அவசியமும் இல்லை, நிவர்த்திக்கான அவசியமும் இல்லை. உலகத்தை விட்டு எங்கேயோ போகணுங்கிற ஞான நிஷ்டை வந்த பிறகு சன்னியாசியாக போகணுங்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி வேணால் போகலாம். ஞான நிஷ்டைக்கு முன்னாடி வேணால் போகலாம். ஞான நிஷ்டை வந்த பிறகு சன்னியாசியாக போகணுங்கிறது இல்லை. போக விரும்பினா போகலாம். அதனால் அது பிராரப்தத்தில் இருக்குது, அது விதியில் இருக்குது. விதி ஜாதகத்தில் இருந்தால் போவார்னா அது முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் போகலாம். ஞானத்துக்கு முன்னாடியும் போகலாம், ஞானத்துக்கு பின்னாடியும் போகலாம். அதனால் போகணுங்கிற கட்டாயம் இல்லை. ஞான நிஷ்டை வந்துட்டால் அதன் பிறகு சன்னியாசியாக போகணுங்கிறது இல்லை. ஆனால் சன்னியாசியாக போனால் தான் ஞான நிஷ்டை வரும்னா அது அப்படி இல்லைன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. ஜனகர் முதலானவர்கள் இருந்திருக்கிறார்கள்னு சொல்ல போகிறாரு. அதனால் பிரவருத்திங்கிறதும் இல்லை, நிவர்த்திங்கிறதும் இல்லை. விஷயத்தில் விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை. விஷயத்திலிருந்து ஏதோ துக்கம் வர்ற பொழுது அது பிராரப்தத்தினால சரீரத்துக்கு வர்றது, ஆத்மாவுக்கானது இல்லை அப்படின்னு அவர் அதை சாட்சியாக பார்க்கிறார். சரீரத்துக்கு வர்றது வந்துட்டு போகுதுன்னு அதை எடுத்துக்கொள்கிறார். ஏதாவது சுகம் வந்தால் அது ஆத்ம சுகம்தான், ஆத்மானந்தம்னு அதை அனுபவிக்கலாம். அதையும் சாட்சியாக அனுபவித்து கொண்டு பேசாமல் இருக்கலாம். அதற்கு பயப்பட வேண்டியதில்லை. அல்லது அந்த சுகம் மீண்டும் வேணும்னு நினைக்கிறது இல்லை. சுகத்தை வர்ற பொழுது அனுபவிக்கிறார்னா அதுக்கப்புறம் மீண்டும் அந்த சுகம் வேண்டும்னு எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா அந்த சுகம் சொரூப சுகம், அது எப்பொழுதுமே இருக்கின்றது. அது நிவர்த்தி ஆகிறது இல்லை. விஷயம் நிவர்த்தி ஆகலாம், ஆனால் சொரூபம் நிவர்த்தி ஆகாது. அதனால் சொரூபானந்தத்துக்கு குறைவு இல்லை. அதனால் அது விஷய சம்பந்தத்தோடு வரலாம். சம்பந்தம் இல்லைன்னா சொரூபானந்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார். அதனால் என்னென்னா வீத கிருஷ்ண, அவர் எல்லா விதமான ஆசைகளையும் விட்டவராக. அதனால் விஷயத்தில் விஷயத்தில் சந்தோஷத்துக்காக எதிர்பார்க்கறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லா ஆசைகளும் நீங்கியவராக, எல்லா ஆசைகளையும் விலக்கியவராக. ஆசைங்கிறதே அவருடைய மனதில் வருவது இல்லை. ஏன்னா ஆசை வருவதற்கான தேவை இல்லை. குறை இருந்தால் தானே ஆசை வரும். இவர் நிறைவாக ஆத்ம திருப்தனாக இருக்கிறார், பரிபூர்ண ஆனந்தத்தில் இருக்கிறார். அதனால் ஆசை வருவதற்கான தேவை இல்லை. அப்புறம் என்னது? ஆசைப்படுறதுக்கு அந்நியமாக பொருள் இல்லை. ஏதாவது ஒன்று பார்த்தா தானே அது நம்மள்கிட்ட இல்லை, அதை அடையலான்னு ஆசை வரும். என்னெல்லாம் இருக்கோ அது நான் தான்னா. உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ காக்கை குருவி எங்கள் ஜாத்தின்னா. அதனால் நான் தான் எல்லாமா இருக்கிறேன், இங்கே இருக்கிறது ஒன்று தான் இருக்கிற பொழுது எதை பார்த்து ஆசைப்படுறது? கிம்மிச்சன் கசிய காமாயன. யாருக்காக எதன் பொருட்டு விரும்புகிற ஆளும் இல்லை, விரும்பப்படும் பொருளும் இல்லை. அப்படி எதுவும் இல்லை. அதனால் அவனுக்கு ஆசைங்கிறது இல்லை. அதனால் இப்படி ஆத்மரதியா, ஆத்ம திருப்தனா, ஆத்ம சந்துஷ்டனா எவன் இருக்கிறானோ, யக ஈதிருஷக ஆத்மவித்து, எவன் அந்த படிக்கலாம். யக ஈதிருஷக ஆத்மவித் தஸ்ய காரியம் கரணீயம் ந வித்யதே நாஸ்தி இத்யர்த்தஹ. இப்படி யார் இருக்கிறார்களோ, யார் இருக்க முடியும்? ஆத்மவித்து. எப்படி? எந்த ஆத்மவித்தானவன் எவன் ஒருவன் இப்படி ஆத்மவித்துனா ஆத்மாவை அறிந்தவன். அதனால் ஆத்மாவை அடைந்தவன் இல்லை,
ஆத்மாவை அறிந்தவன். ஏன்னா ஆத்மாவாக தான் இருக்கிறார். அதை தெரிந்து கொண்டவன், தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டவன், ஆத்மாவை அறிந்தவன் இவ்வாறு இருக்கின்றான். ஆத்மரதி ஆத்ம திருப்தக ஆத்ம சந்துஷ்டக. அப்படி யார் இருக்கிறானோ தஸ்ய காரியம், காரியம்னா கரணீயம், செய்யப்பட வேண்டியது, செய்ய வேண்டியது என்று அவனுக்கு ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. அதனால் நாம் கர்மயோகத்தை செய்யலாமா வேண்டாமான்னா, அதனால் நம்ம ஞான யோகத்துக்கு வந்துட்டோம். கர்மயோகத்தை செய்யலாமா வேண்டாமானா, நம்ம ஆத்ம ரதிகியா ஆத்ம திருப்தனா ஆத்ம சந்துஷ்டனா இருந்தால் வேண்டாம், இல்லைன்னா செய்யணும். அது வர்ற வரைக்கும் செய்யணும். அதோட சிரவண மரணத்தையும் செய்யணும், சாஸ்திரம் கேட்குறதையும் செய்யணும். கர்மா பண்ணுறதை பண்ணி கொண்டு இருக்கணும். அதே நேரத்தில் சிரவண மனனங்களையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். எப்போ ஞான நிஷ்டை வருதோ, எப்போ இந்த திருப்தி வருதோ, அப்போ தானா இந்த செயலானது நீங்கி விடுகின்றது. செய்யணுங்கிற எண்ணமே போயிடும். அதனால் செய்யலாமா வேண்டாமாங்கிற கேள்வி இருக்கிற வரைக்கும் செய்யணும். எப்போ அந்த முழுமை வந்து விடுகிறதோ அப்போ அந்த கேள்வியே இருக்காது. ஏன்னா செய்பவன் கேட்குற ஆளே இருக்க மாட்டானே. கேட்குற ஆளே இல்லாமல் போன பிறகு செய்யலாமா வேண்டாமாங்கிற கேள்வியே வராது. அதனால் அந்த கேள்வி வர்ற வரைக்கும், கேள்வி இருக்கிற வரைக்கும் கேட்பவன் இருக்கிறான்னு அர்த்தம், ஒரு கர்த்திருவம் இருக்குன்னு அர்த்தம். அது இருக்கிற வரைக்கும் கர்மாவை பண்ணணும், ஆனால் யோகமாக பண்ணணும். அதனுடைய பலன் வர்ற பொழுது, அதோட ஸ்ரவண மனனத்தையும் செய்கின்ற பொழுது ஞான நிஷ்டை வருகின்றது. அதுக்கப்புறம் கேள்வி இல்லை, கேட்பவனும் இல்லை, அவனுக்கு ஒரு காரியமும் இல்லை. அதை கிருத்த கிருத்தியன் சொல்கிறோம். அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் அதை இன்னும் விரித்து சொல்ல போகிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிகின்றது. அதனால் ஞானிக்கு கர்மயோகம் எதுவரை யாருக்கு அப்படின்னா, ஞான நிஷ்டை வராதவனுக்கு. ஞான நிஷ்டை வராதவன் கர்மயோகத்தை செய்யணும். ஞான நிஷ்டை வந்துவிட்டால் கர்மயோகத்தை செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. அவன் விரும்பினா செய்யலாம். அதனால் அவன் அதுக்கப்புறம் செய்யறது எதிர்பார்த்து செய்யறது இல்லை. உலக நன்மையின் பொருட்டு, அது பின்னாடி சொல்ல போகிறார். சமூக நன்மையின் பொருட்டு மற்றவர்களுக்காக ஒரு வேலை செய்யலாம். அவருக்கு அதனால் ஒரு லாபமும் இல்லை. செய்கிறதுனாலேயும் ஒன்றும் இல்லை, செய்யாமல் இருக்கிறதுனாலேயும் ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்காக இல்லைனாலும் மற்றவர்களுக்காக செய்கிறதுன்னு ஏதோ செய்து கொண்டு இருக்கலாம். அது அடுத்த ஸ்லோகத்தில் அதை பகவானே சொல்கிறார், அங்கே பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தோட தமிழ், இந்த பாஷ்யத்தோட தமிழ் சுந்தரராஜ சர்மாவுடைய தமிழாக்கம், தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். பொழிப்புரை. மற்று தூங்கிறதுக்கு மற்றொன்று அர்த்தம். 17ஆவது ஸ்லோகத்தோட பொழிப்புரை. எந்த மனிதன் ஆத்மாவினிடத்தே மகிழ்ச்சி உடையவனாய், ஆத்மாவிலேயே திருப்தி பெற்றவனாய், ஆத்மாவிடத்திலேயே சந்தோஷம் உள்ளவனாய் இருக்கின்றானோ அவனுக்கு உலக விவகாரமும் வேத விவகாரமுமான காரியம் இல்லை. அதனால் லௌகிக்க காரியங்கிறதும் இல்லை, வைதிக காரியங்கிறதும் இல்லை. ரெண்டையும் அவனுக்கு காரியங்கிறதுல ரெண்டையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். லௌகிக்க காரியம், உலக விவகாரம் ஒன்றும் செய்யணுங்கிறது இல்லை. சந்தியாவந்தனம் முதலானவைகளையும் செய்யணுங்கிற அவசியம் தேவை இல்லை, ஒரு காரியமும் இல்லை. ஆனால் எந்த பாஷ்யார்த்தம், எந்த சாங்கியன்னா ஆத்மாவை அறிதலிலே உறுதியாக நின்று, ஆத்மாவை அறிதலில் உறுதியாக இருக்கக்கூடியவன், ஆத்மயோக நிஷ்டன், ஆத்ம ஞான நிஷ்டன், ஆத்மாவினிடத்தே அன்றி விஷயங்களிலே மகிழ்ச்சி இல்லாதவனாகவும், விஷயத்தில் அவன் ஆத்மாவிடத்தில் மகிழ்ச்சி இருக்குது, விஷயங்களை குறித்து விஷயங்களை அனுபவிக்கிறதுனால மகிழ்ச்சிங்கிறது அவனுக்கு இல்லை, அதில் ஈடுபாடு இல்லை. ஏன்னா அதெல்லாம் மித்தியான தெரிந்திருக்கிறான். விஷயத்தினால் எந்த மகிழ்ச்சி வருமோ அந்த மகிழ்ச்சி ஆத்மாவிடத்திலேயே அவனுக்கு கிடைக்கின்றது. அப்புறம் ஆத்மாவினாலேயே அன்றி உணவு ருச்சி முதலியவற்றால் திருப்தி பெறாதவனாகவும், இந்த இதிலெல்லாம் திருப்தி இல்லாதவனாக ஆத்மாவிடத்திலேயே திருப்தி உடையவனாகவும் இருக்கின்றானோ. ஆத்மாவிடத்திலே திருப்தி இருக்கிறதுனால இந்த உணவு ருச்சி முதலானவைகளில் அவன் திருப்தியை எதிர்பார்க்கிறது இல்லை. அது சாப்பிட்டா நல்லா சாப்பாடு கிடைச்சாதான் திருப்திங்கிறது இருப்பது இல்லை. அப்படிப்பட்ட அவன், அந்த சந்நியாசியான மனிதன்
ஆத்மாவினிடத்திலேயே சந்தோஷிக்கிறான். ஆத்மாவிடத்திலேயே அவன் சந்தோஷத்தை அடைந்தவனாக இருக்கிறான். இந்த திருப்திங்கிறது வேற, சந்தோஷங்கிறது வேற. அது ரெண்டும் சொல்கிறாரே, ஆத்ம திருப்தக ஆத்ம சந்துஷ்டகன. திருப்திங்கிறது மனசு சார்ந்தது, சந்தோஷங்கிறது புலன்கள் விஷயத்தோடு சேர்ற பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, சென்ஸ் ப்ளஸர். அது விஷயம் கிடைக்குது. இப்போ நல்லா சுவையாக சாப்பிட்றோம், அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு ஏழை, ஒரு தாய் சாப்பாடு குறைவாக இருக்குன்னா குழந்தைக்கு ஒரு நல்ல உணவை கொடுத்துட்டு சாப்பிடாமல் இருக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டாதான் திருப்தினா, குழந்தை சாப்பிட்றதே அந்த தாய்க்கு திருப்தியாக இருக்குது. அப்போ அது திருப்திங்கிறது அனுபவிக்கலை, விஷயங்களை அவங்க அனுபவிக்கலை, ஆனால் மனசில் திருப்தி வருது. அதனால் அது மனசு சார்ந்து, திருப்திங்கிறது மனசு சார்ந்தது. அது குழந்தை சாப்பிட்டது நம்ம சார்ந்து இருக்கிறவங்க அவங்களாம் நல்லா இருக்காங்களா, சந்தோஷம்னா மனசு சார்ந்து அந்த திருப்தி வருது. தான் சாப்பிட்ற பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு இது சுகம் அது மகிழ்ச்சி. அதனால் திருப்திங்கிறது வேறு, மகிழ்ச்சிங்கிறது வேறு. விஷயங்களை அனுபவிக்கிற பொழுது கிடைக்கிறது மகிழ்ச்சி. திருப்திங்கிறது மனசு சார்ந்ததாக இருக்குது. எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் திருப்தி இல்லாத ஆள் இருக்கிறான். ஒன்றுமே இல்லாமல் மிக குறைவான பொருள்களோட திருப்தியாக இருக்கிற ஆள் இருக்கிறான். அதையும் பார்க்குறோம். சாதாரண கூலி தொழிலாளியாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, பண ஆசை இல்லாமல் இருப்பாங்க. அவனுக்கு என்ன இருக்கோ அதில் ஒரு திருப்தி, நிறைவு இருக்கும், அதில் போதும் அப்படின்னு இருப்பான். ஆனால் கோடி அரசியல்வாதிக்கலாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதில் திருப்தி வருதான்னா வரதே இல்லை. அப்போ திருப்தி இருக்குது, சந்தோஷத்துக்கான விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த சந்தோஷத்தெல்லாம் நல்லா அனுபவிக்கிறான். ஆனால் மனசில் திருப்திங்கிறது இல்லை. அதனால் திருப்திங்கிறது வேறு, சந்தோஷங்கிறது வேறு. அது ஆச்சாரிய இங்கே அதனால ரெண்டு வார்த்தையும் போகிறார். ஆத்ம திருப்தக ஆத்ம சந்துஷ்டக அப்படிங்கிறது ரெண்டும் இருக்குது. இவன் ரெண்டு விஷயத்திலையும் நிறைவானவனாக இருக்கிறான். ஆத்ம ஞானத்தினால அவனுக்கு திருப்தி, அந்த திருப்தியான ஆத்ம பூர்ணத்துவத்தினால திருப்தி இருக்குது. அப்புறம் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபங்கிறதுனால மகிழ்ச்சியும் இருக்குது, குறைவில்லாத மகிழ்ச்சி இருக்கின்றது. அதனால் அங்கே சந்தோஷங்கிறத ஆச்சாரியர் எப்படி சொல்கிறார், பணம் முதலிய வெளிப்பொருட்களை பெறுதலால் அன்றோ யாவர்க்கும் சந்தோஷம் உண்டாகின்றது. இவனோ அந்த பணம் முதலியவற்றை பெறுவதை வேண்டாது ஆத்மாவினிடத்திலேயே சந்தோஷம் அடைந்தவன். அதனால் புறப்பொருள் இல்லாமலே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவன். என்ன அர்த்தம், எல்லாவற்றிலும் ஆசை நீங்கியவன். அதனால் எந்த ஆசையும் இல்லாமல் அவன் இருக்கின்றான். எவன் இத்தகைய ஆத்ம ஞானியாக இருக்கின்றானோ அவன் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை என்க. அதனால் அவனுக்கு கர்ம யோகம், கர்மாங்கிறதும் இல்லை, கர்ம யோகம் என்பதும் இல்லை. மேலும் அடுத்த ஸ்லோகம் 18. நைவ தஸ்ய கிருதேனார்த்தः நாக்ருதேனேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்தவ்யபாஸ்ரயः. நைவ தஸ்ய கிருதேனார்த்தः நாக்ருதேனேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்தவ்யபாஸ்ரயः. ந ஏவ தஸ்ய கிருத்தேன அர்த்தः ந அக்ருத்தேன இக கஷ்சன ந ச அஸ்ய சர்வபூதேஷு கஷ்சித் அர்த்த வியபாஸ்ரயः. அந்த ஞான யோகத்தில் நிலை பெற்றவன் சாங்கியன், அவனை பற்றி மேலும் சொல்லுகின்றார். ந ஏவ தஸ்ய, தஸ்யங்கிறது வருது. அப்போ தஸ்யனா யார், பரமாத்மா ரதேகே ஆச்சாரியர் கொடுக்குறார். நைவங்கிறது பின்னாடி வரும். ந ஏவ தஸ்ய, தஸ்யனாக்க இங்கே தஸ்யன்னு பொதுவாக அவனுக்குன்னு சொல்லியிருக்கு. அவனுக்குன்னா எவனுக்குன்னா, அப்போ சென்ற ஸ்லோகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளணும். இல்லை ஆச்சாரியர் பரமாத்மா ரதேகே, பரமாத்மாவிலேயே ரமித்திருக்கக்கூடிய சென்ற ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆத்ம திருப்தன், ஆத்மரதி, ஆத்ம சந்துஷ்டன், அவனுக்கு கிருத்தேன, கிருத்தேன கர்மனா, கர்மாவினால், செயலினால்,
அர்த்தக பிரயோஜனம் அஸ்தி. அஸ்தினா முன்னாடி இருக்க நைவங்கிறத போட்டுக்கணும். ந ஏவ அஸ்தி. அவனுக்கு கர்மாவை செய்யறதுனால பிரயோஜனமானது இல்லை, அதனால் ஆகப்போவது ஒன்றும் இல்லை, அதனால் லாபம் ஒன்றும் இல்லை. அதனால் அவனுக்கு என்ன தேவையோ அது கூடுதலாக ஆக போகிறதில்லை. ஆத்மாவுக்கு அதனால் கூடுதலாக ஒன்று கிடைக்க போகிறது இல்லை. ஆத்மானந்தம் அதனால் கூட போகிறதில்லை. விஷயம் கிடைக்கிறதுனால, விஷயத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், கர்மாவினால் ஒரு பொருளை சம்பாதிக்கிறோம் அல்லது ஒரு மகிழ்ச்சியை அடைகின்றோம். ஒரு கர்மாவை பண்ணி அதனால் ஒரு பலன் கிடைக்குது, அந்த பலனால் ஒரு மகிழ்ச்சி திருப்தியானது வருகின்றது. ஆனால் ஆத்ம திருப்தி ஆத்மானந்தத்துக்கு மேலே வேறு அதை அதிகப்படுத்துறதுக்கு ஒன்றும் முடியாது. அதிகப்படுத்துறதுக்கு எந்த விஷயமும் தேவை இல்லை, அதிகப்படுத்துறதுக்கான அவசியம் இல்லை. அது அதிகமாக அதிகத்துக்கு தேவையில்லாமல் இருந்தால் தான் பூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். பூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம் நிறைவாக இருக்குது. அதுக்கு மேலே அது கூட்ட முடியாதே. அதனால் அது ஏற்கனவே பூர்ணமாக இருக்குது. ஆத்மா ஆனந்தம் பூர்ணமாக இருக்குது. அதனால் விஷயானந்தத்தினால ஆத்மானந்தமானது அதிகரிக்கப் போவது இல்லை. அதுதான் பிரயோஜனம். அதனால் வேறு எந்த கர்மாவினாலேயும் கர்ம பலனாக ஏற்படக்கூடிய பொருள்களாலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அவ்வளோதான். அந்த மகிழ்ச்சி அவனுக்கு அவனுடைய ஏற்கனவே இருக்க மகிழ்ச்சி மிகுதியாக்கப் போவது இல்லை. அதனால் ஒரு வேலை செய்கிறார், 8 மணி நேரம் வேலை செய்கிறார், அதுக்கு ஒரு கூலி வருதுன்னா கூடுதலாக ஒரு 2 மணி நேரம் ஓட்டி பார்க்குறாரு, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாக்கா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சம்பளம் கொடுத்தாக்கா அப்போ ஏற்கனவே கிடைச்ச மகிழ்ச்சியோட கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது. இஎம்ஐன்னு கொஞ்சம் கூடுதலாக கட்டலாம்னா வேறு என்ன, இஎம்ஐ கட்டுறதுக்கு தானே ஆக போகுது சம்பாதிக்கிறதெல்லாம். அதனால் என்னால் புதுசாக இன்னொரு பொருள் வாங்கலான்னா இஎம்ஐயில் வாங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பள உயர்வு வந்தால் என்னது, இஎம்ஐயில் புதுசாக ஒரு பொருள் வாங்குவார், அவ்வளோதான் அடுத்து கட்டுறதுக்கு. அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ஆனந்தம் இருக்குது, விஷயத்தை சேர்ந்து அனுபவிக்கிறதுனால கூடுதலான ஆனந்தமான அப்படி கூட போகிறதில்ல. ஏன்னா விஷயானந்தமே ஆத்மானந்தம் தான். விஷயானந்தமே ஆத்மானந்தமாக தான் இருக்கே வெளியே, அல்லது ஆனந்த ஆபாசமாக இருக்குது. விஷயானந்தம்ங்கிறது ஒன்று ஆனந்த ஆபாசம், அதனால் உண்மையான ஆனந்தமே இல்லை. உண்மையான ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறவனுக்கு இந்த அல்பானந்தம் விஷயானந்தம் அல்பானந்தம் அது போலி ஆனந்தம் தான். ஆனந்தம் மாதிரி அப்படிங்கிறது தான். அதனால் அதை கூட்ட முடியாது. அதனால் ந பிரயோஜனம் அஸ்தி, அவருக்கு கர்மாவினால பிரயோஜனம் இல்லை. அஸ்து தர்ஹி, அடுத்த வரி அஸ்து தர்ஹி அக்ருத்தேன அகரணேன பிரத்யவாய ஆக்கியஹ அர்த்தஹ அனர்த்தஹ ந. இங்கே ஒரு கேள்வி வருது. கர்மா செய்ய வேண்டியது இல்லை, ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறதுனால பிரத்யவாயம்ங்கிற ஒரு தோஷம் வருமே, ஒரு அனர்த்தம் வருமே, அது வராதானா? அப்படி ஒன்று, அது கர்மகாண்டிகள் சொல்கிற ஒரு கருத்து. பிரத்யவாயம் அப்படின்னு ஒரு தோஷம். நீ செய்யறதுனால ஒரு நன்மை, செய்யாமல் விட்டால் ஒரு பாபம்னா சொல்கிறான். சந்தியாவந்தனத்தை செய்யறதுனால ஒரு நன்மை வருது, அந்த நன்மை எனக்கு வேண்டாம். ஏன்னா நன்மை வருதுங்கிறது கூட இல்லை. ஏன்னா சந்தியாவந்தனம் செய்கிறதுனால இந்த பலன்னு சாஸ்திரத்தில் எங்கேயும் சொல்லலை. மற்ற கர்மாவுக்கெல்லாம் பலன் சொல்லியிருக்கு, சந்தியாவந்தனம் பண்ணால் இந்த பலன்கிறது சொல்லலை. அப்போ பலன் சொல்லலைல, அதனால் நான் அதை ஏன் செய்யணும்னா, அது நீ செய்யாமல் விட்டேன்னா பாப்பம் வரும், அதனால் செய்யணும்னா அப்படி. அதனால் செய்கிறதுனால நன்மை சொல்லப்படலை, ஆனால் செய்யாமல் விட்டால் பாப்பம் வரும். அதுக்கு பிரத்யவாய தோஷம்னு பேர். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதுனால ஒரு பாப்பம் வருங்கிறது அவர்களுடைய கருத்து. அல்ல செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும்னா திருக்குறளில். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும்னா செய்யக்கூடாததை செய்யறதுனால கேடு வரும். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யக்கூடாததை தப்பான ஒரு காரியத்தை பண்ணானா அதனால துன்பம் வருங்கிறது இயல்பு. அப்புறம் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும்னா செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறதுனாலையும் கேடு துன்பமானது வரும். இங்கே முன்னாடியும் ஆச்சாரிய கர்மயோகத்தை பற்றி சொல்கிற பொழுது கர்மாவை பண்ணாமல் இருக்கிறதுனால பாப்பம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பாப்பம்ங்கிறது நேரடியாக வர்றது, அதுக்கு பிரத்யவாய தோஷம்னு பேர். அதனால் அப்படி கேட்கலாம். அதனால் கேள்வி எப்படி கேட்குறான் பூர்வபக்ஷம், கர்மாவை பண்ணுறதுனால அவருக்கு ஒன்றும் லாபம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சாஸ்திரம் சொன்ன கர்மா லௌகிக்க கர்மா வேணால் அவர் விட்டுறட்டும்,
சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய கர்மா வந்து செய்து தானே ஆகணும். அதை செய்யலைன்னா பிரத்யவாயங்கிற பாப்பம் வருமே அப்படின்னா அதற்கு ஆச்சாரியர் சொல்கிறார், ந இல்லை, அப்படி இல்லை. அக்ருத்தேன இக லோகே கஷ்டன கஷ்டிதபி பிரத்யவாய பிராப்தி ரூப ஆத்மஹானி லக்ஷணோ வா ந ஏவ அஸ்தி. அக்ருத்தேன செய்யாமல் விடுவதினால், இக இகன இந்த லோகத்தில், கஷ்டன கஷ்டித் அபி யாருக்கும் அப்படின்னு அர்த்தம், பிரத்யவாய பிராப்தி ரூப ஆத்மஹானி லக்ஷணக வா ந ஏவ அஸ்தி. இந்த பிரத்யவாய பிராப்தி செய்யாததால் வரக்கூடிய பாப்பம் என்பது அல்லது ஆத்மஹானி என்பது தன்னைத்தானே தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல் என்பது ந இல்லை, அவருக்கு இல்லை. ஏன்னா ஆத்மாவுக்கு குறை ஒன்றும் இல்லை, அது பூரணமாக இருக்குது. அதற்கு இனிமேல் புண்ணியத்தினால் ஆக போகிறதும் இல்லை, ஆத்மாவுக்கு எந்த பாப்பமும் வந்து சேரப்போவது இல்லை. அதனால் ஆத்மாவுக்கு பாப்பம் வர முடியாது, அது புண்ணிய பாப்பத்திற்கு அப்பாற்பட்டது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன்னா அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத்னா, தர்ம அதர்மத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. நான் ஆத்மானு புரிந்து கொண்டவனுக்கு பிரத்யவாய பாப்பங்கிறது இல்லை. சாதாரணமாகவே ஒரு கர்மாவை செஞ்சால் நன்மை, செய்யலைன்னா பாப்பங்கிறது இல்லை. தவறான செய்யக்கூடாததை செஞ்சால் பாப்பம், செய்ய வேண்டியதை செஞ்சால் புண்ணியம். நான் ரெண்டுமே செய்யலைன்னா புண்ணியமும் பாப்பமும் இல்லை. அதுதான் பொதுவானது. அது ஒன்றும் செஞ்சால் நன்மை வரும், செய்யலைன்னா ஒன்றும் இல்லை. தப்பானதை செஞ்சால் தீமை வரும். அதுதானே ஒழிய ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுனால கேடு வருங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை. என்ன அங்கே அர்த்தம் சொல்லப்படுதுன்னா, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் நம்ம சும்மா இருப்போமான்னா, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதுனால பாப்பம் வராது. செய்ய வேண்டிய வேலைக்கு போகாமல் சும்மா இருந்தால் என்ன பண்ணுவான்? சும்மா இருப்பானான்னா சும்மா செய்யக்கூடாததை செய்வான். அதனால் ஞானம் இல்லாதவன், பக்குவம் இல்லாதவன் வேலை செய்யாமல் சும்மா இருக்க முடியாது. செய்ய வேண்டியதை செய்யலைன்னா வேறு ஏதாவது வெட்டி வேலையை செய்வார் அவர், அவ்வளோதான். வேலைக்கு போகலன்னா என்ன பண்ணுவார்? வீட்டில் உட்காந்து டிவி பார்ப்பார், அல்லது எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஊர் சுற்ற போவார், இல்லை டாஸ்மாகுக்கு போவார், பொழுதுபோக்குக்காக வேறு எங்கேயாவது போவார். அப்போ சும்மா இருக்கிறதுங்கிறது ஞானம் இல்லாமல் ஒருவனுக்கு சாத்தியம் இல்லை. அதனால் செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னா வேறு ஏதாவது ஒரு தவறான வேலையை செய்து கொண்டு இருப்பான், அதனால் பாப்பம் வரும். அந்த பாபம் இவன் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டதுனால வர்றதில்லை, இல்லை, தப்பான வேலையை செய்கிறதுனால வர்றது. அதனால் புண்ணியமோ பாப்பமோ அது கர்ம பலன். இப்போ ஒரு கர்மா நல்ல கர்மாவாக இருந்தால் புண்ணியம் வரும், தவறான கர்மாவாக இருந்தால் பாப்பம் வரும். ரெண்டுமே செய்யலைன்னா ஒன்றும் இல்லாமல் நியூட்ரலாக தான் இருக்கும். தூக்கத்தில் என்ன பண்ணுறோம்? இதை புண்ணிய பாவம் வருதான்னா, தூங்கிட்டாக்கா புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லை தானே. அப்போ அங்கே புண்ணிய பாவம் வர முடியாது, செஞ்சால் தான் வர முடியும். அதனால் கர்மாவை செய்யாமல் விடுறதுனால பாப்பம் வருங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை. நம்மளுடைய அஜ்ஞானத்தினால அல்லது வேறு தூண்டுதலால் தவறான காரியத்தை செய்கிறதுனால பாப்பம் வரும். அது செய்யாமல் விட்டதுனால வர்றதில்லை, தவறான காரியத்தினால் வரக்கூடியது. அதனால் இந்த லோகத்தில் யாருக்கும் இந்த தவறை செய்கிறத செய்யாமல் விடுறதுனால பாப்பம் என்பது இல்லை. அது ஆத்ம ஞானிக்கு ஆத்மா பூர்ணமானதுங்கிறதுனால அது இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம இதில் நிறைய நமக்கு பயம் இருக்குது. இது பரமார்த்தன் சாமி இதை கொஞ்சம் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறார். சாதாரணமாக நாஸ்திகர்கள் கூட பல விஷயங்களில் கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கான். ஏன்னா அவனுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை, அவன் பாட்டு கவலைப்படாமல் எதுவும் பண்ணாமல் இருக்கிறான். ஆனால் இந்த ஸ்ரத்தையுடையவர்கள், நம்பிக்கையுடையவர்கள், பக்தியுடையவர்கள், ஆஸ்திகர்கள் ரெகுலராக ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. செய்யாமல் விடுற பொழுது ஐயோ செய்யாமல் விட்டோமே அதனால் தோஷம் வந்துருமான்னு பயம் இருக்குது. அப்போ கடவுள் விஷயத்தில் பயம் இருக்கக்கூடாது. கடவுள் பயத்தை போக்கக்கூடியவர், அவர் அபயத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனால் ஆஸ்திகர்கள் தான் அதிக பயத்தோடு இருக்கிறான். கடவுள் கண்ணை குத்திடுவாரோ, அதை பண்ணிடுவாரோ, இதை பண்ணிடுவாரோ அப்படின்னு. ஏன்னா ரெகுலராக செஞ்சுக்கிட்டு செய்யலை, இன்றைக்கி பூஜை பண்ண முடியலன்னா, உடம்பு சரியில்லை இன்றைக்கி பூஜை பண்ண முடியல, இல்லை கேம்புக்கு வந்துட்டார் வீட்டில் நித்தியமாக பண்ண பூஜையை பண்ணலைன்னா அதனால் ஏதோ நமக்கு பாப்பம் வருமோ, அதனால் பிரச்சனை வருமோ அப்படிங்கிற பயமானது இருக்குது. அந்த பயமானது இருக்குது. ஒரு நல்ல காரியத்தை பண்ணார், ஒரு நாள் பண்ண முடியலைன்னா
அதனால் பாப்பம் வந்துடுமோ, கடவுள் கோவிச்சுக்குவாரோன்னா. பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தார், வாரம் பண்ணார். சனிக்கிழமைன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணார். உடம்பு சரியில்லை, காய்ச்சல் படுத்துட்டார், பண்ண முடியலேன்னா. பண்ணாமல் விட்டதுனால கடவுள் கோவிச்சுக்குவாரோன்னா. பண்ணன்னைக்கு புண்ணியம் வரும், பண்ணலைன்னா ஒன்றும் இல்லை, அவ்வளோ. அந்த புண்ணியம் வரப்போகிறது இல்லை, அவ்வளவுதானே வெளியே. பாப்பம் வருங்கிறது இல்லை, அது அப்படி இல்லை. அதுக்கு கடவுள் கோவிச்சுக்கிறோன்னா ஒன்றும் இல்லை. செஞ்சால் நன்மை, செய்யலைன்னா ஒன்றும் இல்லை, அப்படித்தானே வெளியே. அதுக்கு பயப்பட வேண்டியதுங்கிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம், முடியலைன்னா மானசீகமாக செய்யலாம். அதனால் ஃபிசிக்கலாக செய்ய முடியலைனாக்கா மானசீகமாக மனதில் செய்து கொள்ளலாம். அல்லது ஒரு பிரார்த்தனை பண்ணி, பகவானே எனக்கு இன்றைக்கி செய்ய முடியலை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏன்னா நம்ம செய்கிறதுனால தான் அவருக்கு திருப்திங்கிறது இல்லை. நம்ம செய்கிறது நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய பாவனை குறிக்குது. அதனால் மனசுலேயே நம்மளால் இன்றைக்கி செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம். அதனால் பாப்பம் வருங்கிறது இல்லை. அதனால் அதற்கு பயப்பட வேண்டியதில்லை. கடவுள் கோவிச்சுக்குவார், அப்போ அதை பண்ணுவார், இதை பண்ணுவார்னு பயப்பட எங்கே இருக்கணும்னா தப்பு பண்ணுற பொழுது தான் இருக்கணும். நாணம்ங்கிறது செய்யக்கூடாததை செய்கிற பொழுது தான் கடவுளுக்கு கோபம் வரும், பண்ணுவார்னு. நல்ல விஷயத்தை செய்யாமல் இருக்கிறதுனால அவர் கோவிச்சுக்குவாருங்கிறது இல்லை. செஞ்சால் புண்ணியத்தை கொடுப்பார், இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் அவரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். எப்படியே வேறு ஒன்றும் அவர் அதனால் அவர் தண்டனை கொடுப்பார் அப்படிங்கிறது இல்லை. அப்படி சாஸ்திரத்தில் எங்கேயும் சொல்லலை, அப்படி இருக்க முடியாது. அதனால் இந்த பிரத்யவாயம்ங்கிறது எங்கேயுமே இல்லைன்னு ஆச்சாரியர் சொல்கிறார். உலக விஷயங்கள்லேயே கூட பிரத்யவாயம்ங்கிறது ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. செஞ்சால் நன்மை, செய்யலைன்னா தவறாக செஞ்சால் பாப்பம், அவ்வளோதான். நல்லதை செஞ்சால் புண்ணியம், தவறாக செஞ்சால் பாப்பம். ஒன்றுமே செய்யலைன்னா புண்ணியமோ பாப்பமோ இல்லை. ஏன்னா புண்ணிய பாப்பம்ங்கிறது கர்ம பலனாக வர்றது, செய்யாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு கர்மா கிடையாது. புண்ணிய பாப்பம்ங்கிறது கர்ம பலன்னா, செய்யாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு கர்மா கிடையாது. அதனால் பிரத்யவாயம்ங்கிறது உலக விஷயத்திலேயே கிடையாது என்பது. அதனால் நேரமாச்சு, இதோட இன்றைக்கு நிறுத்திக்கொள்வோம். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.